அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் நிகழ்ந்த 2 வெளிநாட்டவர்களின் சோக சம்பவங்கள், அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து போலி விசா ஏஜென்ட்டுகளை கைது செய்த த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் குவைத்திக்கு வலைவீச்சு. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் துணை பிரதமரின் அதிரடி நடவடிக்கை. அடுத்து கேம்கா மெடிக்கலில் நடக்கும் கொள்ளை சம்பவம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் 2 சோக சம்பவங்கள் நடந்துள்ளதுங்க. ஒன்று, கெப்தில் உள்ள பூங்காவிற்கு தனது ஸ்பான்சரின் குடும்பத்துடன் சென்ற வீட்டு பணிப்பெண் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படும் கெமிக்கல் லிக்விடை குடித்து ஆபத்தான நிலையில் ஃபர்மனியா ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வராங்க. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா சால்மி ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது. ஒரு பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த தொழிலாளி மர்மமான முறையில் மரணித்துள்ளார். இவர் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய அவரது உடல் பார்த்தீங்கன்னா தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குவைத் மட்டும் இல்லைங்க, சவுதி, கத்தார், பஹ்ரைன்